ஏய் மட்டே ஏய் ஏய் புக்கே அகிலத்தை யாழ் அக்னியில் உதித்த ருத்ரவன்ய மகாராஜனுக்கும் சாரவல்லிக்கும் நாங்களும் 5 பிள்ளைகள். அண்ணன் பெயரோ நீலகண்டன், எனது பெயரோ வச்சிரமான். மேலும் தெரிவிக்கிறேன். காலை மன்மதன் கோல அத்தன்மை போல் சிரசில் அணிந்திருக்கும் மணிமுடியானது இந்திராதி தேவர்களும் கிளம்பு போயிட்டாங்க கடினமாடி என்ன வரவேற்கட்டும். அது இல்லாமல்
வெண்சாமரை வீச வேண்டும். எப்படி? என் முகத்தில் வேர்க்க கூடாது கொஞ்சம் கூட. அதனால வெண்சாமரை வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். மன்மத குஞ்சு போல இருக்கின்றார். மன்மத ரதி போல அச்சுரபாகுவே நானு வந்தனா என்னை எட்டு திசைக்கும் என்னை புகழ்ந்து பாடணும், மரியாதை செய்வார்கள். ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு என் தந்தையாகிய ருத்ரவன்னிய மகாராஜன். ஓ, ருத்ரவன்னிய மகாராஜன் அக்னியிலே பிறந்தவர். சும்மா இல்ல, அக்னியில் பிறந்தார். 5 வயது புத்திரனாக வெள்ளை குதிரையில் வீரவாளோடு 32 விருதுகள். அதே விருதுகள் நானும் ஏந்தி வந்திருக்கிறேன். தந்தை பாதத்தை பண்ணிடலாமா? யார் கூட்டாளுங்க வந்தாதான் ஏரி வேலைக்கு வந்தா ஆட்ட குட்டுறாங்க. நம்பர் உங்கள்கிட்ட ஆனா சொந்தக்காரங்க சொல்லி என்ன பண்றது? நான் ஆள் கேட்டு வராங்க. டேய் வரம்டா. என்னுடைய பாதார விந்தத்தை படித்தபடியால் என்னுடைய ஆசீர்வாதத்தாலும் காமாட்சியம்மன் அனுகிரகத்தாலும் நீடூடி வாழ்க வரமளித்த எழுந்திருக்குமாரா. எந்தனை அழைத்த செய்தி இன்னவென்று எந்தனுக்கு என்ன காரணம் என்று விவரமாக எனக்கு தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கின்றேன். விழுப்புரம் மாவட்டம் மழவந்தாங்கல் கிராமத்தில் வாசம் தரக்கூடிய மகனே சொல்லுகிறேன் தெய்வமான காமாட்சியம்மன் உத்தரவு பிரகாரம் அந்த வாதாபி அனதாபி சூரர்களை வென்று அசுரர்களை அழிக்க வாதாபி அனதாபி என்ற அசுரர்களை அழிக்க நாமோ செல்லிருக்கின்றோம். யுத்தகலத்திற்கு சென்று பாடிகோளாரம் அமைத்து இருக்கின்றோம். இப்போது அவனிடம் அன்னையை சந்தித்து அன்னை சொல்படி நடக்க வேண்டும் குமாரா. நாராயணே நம்பினை உந்தன் செம்மொரு தாளினை காரணே நாராயணே
பாலனாகிய சிறபாகனே கொடி வந்து பாதம் பாணிந்த பாலனே ஆண்டு அருள் கொடுத்து வாழ்க வரம் கொடுத்த அன்னையே ஆண்டு அருள் கொடுத்து வாழ்க வரம் கொடுத்த அன்னையே அழைத்தது என்னவென்று அந்த வாதாபி சூழத்தில் தூது பேசி வர உன்னை அழைத்தேன். நீயா சென்று அவனிடம் சண்டைக்கு போக வேண்டாம், சமாதான தூது பேசி வருவாய். அதனால உன்னை அழைத்தேன். கண்ணுக்குள் இமை போல் காக்கும் காமாட்சி தாயே போற்றி. நானுமே தூது போக நல்வரம் தருவாய் போற்றி. சொல்வாக்குப்படி நானும் அந்த வாதாபி எனதாபி கோட்டையை நோக்கி தூதுவாக என அனுப்பியிருக்கிறேன். சத்துருவாய் வருகிறானா சத்துருவாய் வருகிறானா என்று தெரிந்து வருகிறேன். எனக்கு ஆகாய பிரவேசம் கண்மணியை வச்சிருப்பாங்க உனக்கு. ஆகாய பிரவேச மந்திரம் அமரும் பலமும் சரிபீடம் அமரும் பலமும் உமக்கு போதித்திருக்கின்றேன். நீ இதை பெற்றுக்கொண்டு வாதாபியிடம் சரிபீடம் அமர்ந்து செய்தியை அறிவித்து சத்துருவானாலும் அறிந்து வருவாய் குமாரகா. காமாட்சி முந்தனடி போற்றி. அம்மனிடம் விடைபெற்றுக் கொண்டு அந்த சூரனிடத்தில் ரத்னாபுரி சென்று சமாதான தூது பேச போகும்பொழுது எப்படி போகணும் தெரியுமா? எப்படிங்க? வில்லம்பு கேளையம் பிடித்து வில்லம்பு கேளையம் பிடித்து
விடைபெற்றுக் கொண்டு ஆகாய மார்க்கமாக ரத்னாபுரியை நோக்கி கொண்டிருக்கின்றோம். அப்படி போகும்போது கார்த்தி கார்த்தி யாரு அந்த வாதாபியுடைய 7 சுற்றுக்கோட்டையும் தாண்டி கொலு மண்டபத்தில் வந்திருக்கோம். அந்த அரசனுக்கு முன்னாடி எப்படி உட்கார வேண்டும்? அவரை விட சரிவிடம், அவரை விட ஒரு அடி மேல நாம சரிவிடம் அமைக்கிறோம். யாரு வராங்க? அம்மன் கொடுத்த வரத்தினால் மேலான சிம்மாசனம் கிடைத்து விட்டது. அமர்ந்து பார்ப்போம். இதில் அமர்ந்து யார் வருகிறார்கள்? அமர் குதிரை எங்கடா? குதிரை எங்கடா? சார் ஒண்ணா என்ன தெரிவிக்கிறாய்? இரண்டாவது மகன் என் பெயரோ அச்சிரபாகு. அச்சமில்லாமல் கோட்டை தாண்டி சிம்மாசனம் அமைத்து அமைந்திருக்கிறேன். சமசை பார்க்கலாம். உன்னிடம் தூதுவாக வந்திருக்கிறேன். ஓ, தூதுவாக தூதுவாடையும் ஒரு மரபை வைக்கிறது.
வந்த உடனே நான் இந்த நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன், உங்கள் பாதத்தை பணிகிறேன், போது பேச வந்திருக்கிறேன் என்று சொல்லணும். என் வீரம் என்ன, வீரம் என்ன, பராக்கிரம் என்ன, அப்படி இருக்கும்போது அச்சம் இல்லாமல் எனக்கு மேல சிம்மாதனம் போட்டு அமர்ந்து கொண்டு தூது பேசவில்லை. தூது பேசுறதுன்னா மாமனா மச்சான மக்களை ஒரு திருச்சி மாநகராட்சி அனுப்பிச்சுடுவாங்க. ஏதோ வானர மரத்துல ஏறி உட்காந்து மேல உட்காந்துட்டாங்க. என்பதும் அறியாமல் என் முட்டிங்காரு கூட வரலாம். நல்ல படம் எடுத்து பாத்துக்கிறேன். படம் எடுத்து பாத்துக்கிறேன். நல்ல பாம்பையும் அண்ணன் நசுக்கிட்டு என்ன பண்றது? நேற்று குடித்த பால் உலகத்திலே ஒழுகிறது. பேச வேண்டாம். அந்த கதையை விளக்கமாக என் பாதத்தை பணிந்து விட்டு
என் அன்னையின் பாதத்தை பணிந்தால் தேவரை சிறைவிட வேண்டும். உன்னையும் உன்னை உயிரோடு விடுவேன். இளசெங்கமே அணைக்கு அஞ்சுமோ குடித்த பால் உதட்டில் ஒடுகிறது. அரக்கனை பார்த்து பயப்படாமல் என் பாதத்தை பணிந்து விட்டு ஓடிவிடு. என் குலதெய்வம் ஆகிய காமாட்சி அம்மன் பாதத்தை பணிந்தார். மன்னிச்சு விட்டு போயிடுறேன். குலதெய்வமே என்னை பார்த்து ஆடி கொண்டிருக்கிறது. பாடு ஆடு. மட்டன் வீரியம் என் தாயின் பெருமையும் தந்தையின் பெருமையும் இதுவரைக்கும் உனக்கு தெரியாது. உனக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன். என் தாயின் பாதத்தை பணிந்தால் சேனைகளையும் உயிரோடு மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன். இல்லை என்றால் மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன். என்ன தெரிவிக்கிறாய்? என்னுடைய முழங்காலுக்கு கூட வரல. அதனால உன்னை அடிக்கிறதுக்கே எனக்கு மனசு இல்லை. அதுவும் இல்லாம அடிப்பேன்.
என் தம்பி ஆறுமுகம் பக்கத்துல அடிக்கலாமா? இவன் அடிச்சா அவன் கண்ண பார்க்க சின்ன பையனாக அதனால தாய்க்கு சொல்லாத அப்படியே ஓடிடு. எடுத்து சரம் எடுத்து பூட்டி மீட்டி மீண்டு வரும் கணையை வாட்டி தொல் குவி போல் மீறிய சரங்கள் பூட்டி கோடான கோடி சரமரம் விடுத்தே பூலிகை பூத படைகள் கிளம்பி வாட உவலையும் தத்தளிக்க சரங்கள் மீட்டி தோட அடக்குண்டு பெண் பாராய் தட்டெத்துரு வசனம் பேசவன் சின்ன பையன் அரக்கம் போல கதை ஆவால் எல்லாம் எடுத்து என்னுடைய ரதத்தில் ஏறி இந்த பூச்சி வந்து தண்ணியில விழுந்தா எப்படி துடிக்கிறதோ பூச்சி எப்படி தண்ணியில் விழுந்து துடிக்கிறதோ அது தன்னை போல துடிப்பதற்காக பரமாரியாக பானம் விட்டிருக்கேன். இனிமே யாரும் தாட்சண்யம் பார்ப்பதில்லை. செய்ய உன்னை கோபத்தோடு மண்டைகள் சிதறை வந்த மக்கா உக்கரத்தோடு அழிப்பதற்காக பல வேலை பானங்களை மனசு வரல. தூது வந்திருக்கார் தூது வந்திருக்கிறார் என்று நான் பொறுப்பட்டிருந்தேன். ஆனால் இனிமேட்டு நாட்டு பூச்சியாக இருந்தாலும் நம்மை கடிக்க வந்தால் கூட்டு பூச்சியாக இருந்தாலும் நாட்டு பூச்சியாக நம்மளை கடிக்காத வரை ஆமா மட்டில்லா வீரியங்கள் பேசுகின்ற வாதாபி சூர வீரா மட்டில்லா அசுரர்களை விட்டு கட்டி அருஞ்சிறையில் வைக்க உன்னால் ஆகாது போல அக்கறிந்து உன் திருமதி கொட்ட கோபம் தீரத்தை பாரட்டா கை சுத்தி விட்டா எவ்வளவு நேரம் தலையாடுதோ அந்த மாதிரி உன் தலையாடி விழ போகிறது தப்பிச்சுக்கொள்ள எங்கெங்கும் தேடிய வந்தேனே தந்தேனே
அவனை மடிக்க நம்மளால் முடியவில்லை. கொட்டாவி நட்டை திணித்து இன்னும் பணத்தை போட்டு மயக்கம் கொண்டு நாமளும் சென்று அம்மனிடம் அரசனிடமும் தூதுவாத போனதை தெரிவிப்போம். அதே மந்திரி மாறு ஒரு பொடி பையன் வந்து சின்ன பையன் வந்தா குச்சி குச்சி அடிச்சா ஒரு அடி அப்படி திருமணம் பாரு ஓட்டாண்டா அடிச்சடி நம்ம கூட பைத்தியக்காரன் ஏன்னா தம்மன் பையன் வந்து அடிக்கிட்ட நீ பார்த்தா நான் பார்த்தேங்க அடிச்சடி இப்ப நம்ம போட ஏஞ்சி வீட்டுக்கு போட்டாங்க ஓட்டானா இப்ப கேள அடுத்த கதை நம்ம என்ன பண்ணலாம் இப்போ அவங்க அந்த பெண் சிறுக்கி தூதுவாங்க அனுப்பினாங்க. ஒரு நார்வ தூதுவந்தான் ரெண்டாவது ஒரு கோபால வச்சு இறச்சி வந்தான். அடுத்து மூணாவது இந்த பொடி பையன் தூது வந்தான். நப்பையா தூது. ஆனால் நாட்டிலே சமர் செய்ய வேண்டும் என்றால் ஒற்றர் படைகள் மூலமாக நான் தூது அனுப்ப வேண்டும். ஆமா, அதனால எந்த வகை உள்ள சேவைக்கார கேள பட்டினத்தில் அறிவோடு வாழ்ந்து அவருடைய சரிவிடம் அமைத்து சத்துருவாய் வருகிறாய் சத்துருவாய் செல்கிறேன் என்று கேட்டேன். அவனோ என்னை அடிக்க முற்பட்டான். நானோ சிறிதும் தயங்காமல் எட்டி அவன் கன்னத்தில் ஓங்கி அணைந்து கவனமாக திரும்பி மாறிக்கூடாரம் வந்து விட்டேன். சொன்னதற்காக வந்தேன். இப்படியாக ஆடவர் அந்த செய்திகளை தாய் தந்தையிடம் சொல்லிவிட்டு
அந்த நேரத்திலே வாதாபி சூரன் வேவுக்காரன் உணவு பார்க்க வேவுக்காரனை வைக்க வேவுக்காரன் தர்பார் கதை தொடரா